The following is a class on the introduction to the Bhagavad Gita as it is, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada. பின்வரும் பகவத்கீதை உண்மையுருவில் அறிமுகத்திற்கான உபன்யாசம் வழங்கியவர் தெய்வ திரு ஆ. சா. பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர். Recorded on November 23rd, 1968 in Los Angeles. 1968 வருடம் நவம்பர் 23 லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பதிவு செய்யப்பட்டது. Somebody come read Bhagavad Gita. You read? Come on. யாராவது வந்து பகவத்கீதை படிங்க. நீங்க படிப்பீங்களா? Our publication by Macmillan Company, Bhagavad Gita is out. மேக்மில்லன் நிறுவனம் மூலமா நம்முடைய பகவத்கீதை பிரசுரிக்கப்பட்டிருக்கு. எங்கிருந்து படிக்கட்டும்? Introduction. அறிமுகம். This is the introduction to Bhagavad Gita as it is. Namo Vishnu Padaya Krishna Pastaya Bhutale Srimati Bhaktivedanta Samaniti Nami. The Bhagavad Gita is also known as the Gita Upanishad. It is the essence of the Vedic knowledge and one of the most important Upanishads in Vedic literature. இது பகவத்கீதை உண்மை உருவிலுக்கான அறிமுகம். பகவத்கீதை கீதோபனிஷத் என்றும் அறியப்படும். வேத இலக்கியங்களில் மிக முக்கிய உபனிஷதமான இந்நூல் வேத ஞானத்தின் சாரமாகும். There are many commentaries on the Bhagavad Gita, and the necessity for another should be explained in the following basis. பகவத்கீதைக்கு எத்தனையோ ஆங்கில உரைகள் இருக்க இன்னொன்றின் அவசியம் என்ன என்ற கேள்வி எழலாம். இந்த வெளியீட்டின் அவசியம் பின்வருமாறு விளக்கப்படலாம். An American lady asked me to recommend an English edition of the Bhagavad Gita which she could read. I was unable to do so in good conscience. Of course, there are many translations, but of those I have seen, not only in America, but those also in India, none can be said to be authoritative, because in almost every one of them the author has expressed his personal opinion through the commentaries, without touching the spirit of the Bhagavad Gita as it is. சமீப காலத்தில் ஓர் அமெரிக்க பெண்மணி பகவத்கீதையின் ஓர் ஆங்கில மொழிபெயர்ப்பை சிபாரிசு செய்யுமாறு என்னை வேண்டினாள். அமெரிக்காவில் என்னவோ பகவத்கீதையின் ஆங்கில பதிப்புகள் பல கிடைக்கலாம். ஆனால் நான் பார்த்தவரை அமெரிக்காவிலோ இந்தியாவிலோ அவற்றில் ஒன்றை கூட பிரமாணமானதாக கூற இயலாது. ஏனெனில் அவை ஒவ்வொன்றிலும் பகவத்கீதையின் உள்நோக்கத்தை தொடாமல் ஒவ்வொரு கருத்துரையாளரும் தனது சொந்த அபிப்பிராயத்தையே பெரும்பாலும் வெளிப்படுத்தியுள்ளனர். The spirit of the Bhagavad Gita is mentioned in the Gita itself. It is like this. If we want to take a particular medicine, then we have to follow the directions written on the label of the bottle. We cannot take the medicine according to our own directions, or the directions of a friend not in knowledge of this medicine. We must follow the directions on the label, or the directions of our physician. The Bhagavad Gita also should be accepted as it is, directly by the speaker himself. பகவத்கீதையின் உள்நோக்கம் பகவத்கீதையிலேயே கொடுக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக, ஒரு குறிப்பிட்ட மருந்தை நாம் உட்கொள்ள விரும்பினால் அந்த மருந்தின் தலைப்பு காகிதத்தில் உள்ள விதிகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஒரு நண்பர் கூறுவது போலவோ நமக்கு தோன்றியுள்ளபடியோ மருந்துண்ண முடியாது. தலைப்பு காகிதத்தின் மேல் கூறப்பட்டுள்ளபடியோ மருத்துவர் ஒருவரது அறிவுரையின்படியோ மருந்து உட்கொள்ளப்பட வேண்டும். அதுபோல பகவத்கீதையை கூறியவரது வழிகாட்டுதலின்படியே பகவத்கீதை உண்மை உருவில் எடுத்துக்கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ வேண்டும். The speaker is Lord Sri Krishna. He is mentioned on every page as the Supreme Personality of Godhead, or Bhagavan. Bhagavan sometimes means any powerful person or demigod, but here it means Krishna. பகவத்கீதையை உபதேசித்தவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். கீதையின் ஒவ்வொரு பக்கத்திலும் அவர் பரமபுருஷராக முழுமுதற் கடவுளாக பகவானாக கூறப்பட்டுள்ளார்.
பகவான் என்ற சொல் சில வேளைகளில் சக்தி வாய்ந்த நபரையோ தேவரையோ குறிக்கலாம். எனவே இங்குள்ள பகவான் என்னும் சொல் ஸ்ரீகிருஷ்ணரை மிகச்சிறந்த நபராக குறிப்பிடுவது நிச்சயம். Most of you must have read some editions of Bhagavad Gita. உங்களில் அதிகபட்சமானோர் ஏதாவது ஒரு பகவத்கீதையினுடைய பதிப்பை படிச்சிருப்பீங்க. I'll give you instances. நான் சில சம்பவங்களை உங்களுக்கு சொல்றேன். One of the English translations, commentaries by Dr. Radhakrishna. ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் ஒன்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் கொடுத்த விளக்க உரை. And the 9th chapter, the Lord says, Manmana bhavamad bhaktam madhyaji mang namaskuru mahavi vaishyashi kaunteya asangsha. The Lord says that you just always remain thinking of me. That means always remain in Krishna consciousness. 9வது அத்தியாயத்தில் பகவான் சொல்றார், நீ எப்பொழுதும் என்னை பற்றின சிந்தனையிலே இரு. அப்படின்னா எப்பொழுதும் நீ கிருஷ்ணா உணர்வில் இரு. Simply this Krishna consciousness means somewhere or other you have to think of Krishna always. கிருஷ்ணா உணர்வு அப்படின்றது எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் நீங்க எப்படி கிருஷ்ணரை நினைவில் கொண்டுகிட்டே இருக்கணும். Somewhere you just engage yourself in some activity so that it can remind you about Krishna. That is the process. ஏதாவது ஒரு விதத்தில் நீங்க ஈடுபடக்கூடிய ஒரு செயல்களும் உங்களை கிருஷ்ணரை பற்றி ஞாபகப்படுத்தக்கூடியதா இருக்கணும். அதுதான் வழிமுறை. Therefore, those who are elevated devotees, they, in everything they remember Krishna. That is the perfection. அதனால தான் முன்னேற்றம் அடைந்த பக்தர்கள் அவங்க எல்லாத்துலேயுமே கிருஷ்ணரை நினைவில் கொள்வாங்க. அதுதான் பக்குவம். Power jangam dakhi na dakhi tan murti. Here is a light. A perfect devotee sees the light, not the light as it is, but he sees some relationship with Krishna or Krishna in the light. இங்க வெளிச்சம் இருக்கு. ஒரு பக்குவமான பக்தர் அந்த வெளிச்சத்தை பார்க்கிறார். அவர் நேரடியாக அந்த வெளிச்சத்தை உள்ளபடி பார்க்காம அந்த வெளிச்சம் கிருஷ்ணரோட தொடர்பில் ஏதாவது ஒரு தொடர்பில் இருக்குன்றத பார்க்கிறார். அப்படி இல்லைன்னா அந்த வெளிச்சத்தில் கிருஷ்ணரை பார்க்கிறார். This is stated in the Bhagavad Gita also. இது பகவத்கீதையிலும் சொல்லப்பட்டிருக்கு. பிரபாஸ்மி சசிசூர்யோ. The Prabhasmi Sasisūrya Rasoham Apsu Kaunteya Prabhasmi Sasisūrya. Krishna says that I am the taste of the water. கிருஷ்ணர் சொல்றார், நீரின் ருச்சி நானே. Now when you are thirsty, you want water, you feel some nice taste in the water by which your thirst is satisfied. Yes, now I am satisfied. Krishna says, I am that எப்போ taste. உங்களுக்கு தாகமா இருக்கோ அப்போ உங்களுக்கு தண்ணீர் வேணும்னு விரும்புறீங்க. அந்த நீரை அருந்தும் போது அதுல நல்ல ருச்சி இருக்கு. அருந்தினதுக்கு அப்புறம் நல்ல ருச்சி இருக்கு. அந்த தாகம் உங்களுக்கு தீருது. அப்போ நீங்க உணர்றீங்க, ஆமா நான் இப்ப திருப்தி அடைஞ்சிட்டேன். கிருஷ்ணர் சொல்றார், நானே அந்த ருச்சி. Similarly, he says, Prabhasmi Sasasūrya, the light in the sun, in the moon. I am that light. சூரியனிலும் சந்திரனிலும் உள்ள ஒளி நானே அப்படின்றார். In this way, he has described. So when one is
highly elevated in Krishna consciousness, in everything, in every action, and every phenomenon, he will see only Krishna. That is the perfection of Krishna consciousness. எப்பொழுது ஒருவர் மிக உயர்ந்த நிலையில் இருக்காரோ கிருஷ்ண உணர்வில் எல்லாவற்றிலும் ஒவ்வொரு செயல்களிலும் ஒவ்வொரு காட்சியிலும் அவர் கிருஷ்ணரையே பார்க்கிறார். அதுதான் கிருஷ்ண உணர்வுடைய பூரணத்துவம். That is being taught in the 9th chapter, and in this verse, manmana bhava madbhakta, always think of. This is the sum and substance of all spiritual advancement. அதனால 9வது அத்தியாயத்தில் இதுதான் போதிக்கப்பட்டிருக்கு. இந்த பதத்தில் மன்மனாபகமத் பக்தோ, எப்பொழுதும் என்னையே நினைவிற்கொள், ஆன்மீக வாழ்க்கை முன்னேற்றத்தினுடைய சாராம்சம். What is that? Smartabam satato Vishnu. One should always be absorbed in the thought of Vishnu, the Supreme Personality of God. That is called Samadhi. That is perfection of yoga. ஸ்மர்த்தவ்யம் சத்ததோ விஷ்ணு. ஒருவர் எப்பொழுதும் பரமபுருஷ பகவான் விஷ்ணுவுடைய நினைவிலே ஆழ்ந்து இருக்கணும். அதுக்கு பேர் தான் சமாதி. அதுதான் யோகத்தின் பூரணத்துவம். The yoga system is the practice of the most lower class of men. I am to say spiritually, not materially. யோக முறை அப்படின்றது மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மக்களால் பயிற்சி செய்யப்படுது. இது பௌத்திகமா இல்லை, ஆன்மீகமா. Because their mind is so much distracted from here and there, they have to concentrate the mind by practice and focus the mind on Vishnu. That is the yoga perfection, real. அவங்களுடைய மனசு இங்க அங்க நிறைய அலைபாஞ்சிட்டு இருக்கு. அவங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தணும். இந்த பயிற்சியின் மூலமா பகவான் விஷ்ணு மீது அவங்களுடைய மனசை நிலைநிறுத்த முடியும். அதுதான் உண்மையான யோகத்தின் பூரணத்துவம். Now they are manufacturing so many other things, but the real yoga practice is this, that you have to draw your attention from everything and focus the same on Vishnu. That is yoga. இப்போ எத்தனையோ புதுசா பல்வேறு யோக முறைகளை உற்பத்தி பண்றாங்க. ஆனா உண்மையான யோக பயிற்சி அப்படின்னா உங்களுடைய எல்லா கவனத்தையும் பகவான் விஷ்ணுவுடைய ரூபத்து மீது செலுத்தணும். அதுதான் யோக முறை. Dhyanavasthita manasa pashyanti yogina. This is the definition of yogi. இதுதான் யோகி அப்படின்றதுக்கான வரையறை. They are in meditation. Dhyanavasthita. Dhyanavasthita means meditation. அவங்க தியானிக்கிறாங்க. தியானாவஸ்திதா அப்படின்னா தியானம். So those who are yogis, you have heard so much about meditation. There is very popular word in your country. And what is that meditation? நீங்க யோகாவை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. உங்க நாட்டில் இது ரொம்ப பிரபலமானது இந்த வார்த்தை. தியானம்ன்றது என்ன? The meditation is to focus the mind on the form of Vishnu. தியானம் அப்படின்றது பகவான் விஷ்ணுவுடைய ரூபத்து மீது மனதை நிலைநிறுத்துவது. Dhyanavasthita manasa pashyanti yogina. So this instruction you will find in the 9th chapter. Manmana bhavamad bhakta, always think of me. That is the perfection of life, always thinking of Vishnu. அதனால இந்த உபதேசத்தை நீங்க 9வது அத்தியாயத்திலே பார்க்கலாம். எப்பொழுதும் என்னை நினைவிற்கொள், விஷ்ணுவையே எப்பயும் நினைவிற்கொள்றது தான் வாழ்க்கையின் பக்குவ நிலை. But one commentator, very big commentator, he says this meditation is not up to Krishna. Just see. ஒரு பெரிய விளக்க உரையாளர் சொல்றார், இந்த தியானம் அப்படின்றது
கிருஷ்ணர் மீதானது அல்ல. Krishna says that meditate upon me in the Bhagavad Gita, and the commentator says, oh, it is not up to Krishna. கீதையில கிருஷ்ணர் சொல்றார் என் மீது தியானம் பண்ணுங்கன்னு. ஆனா விளக்க உரையாளர் சொல்றார் கிருஷ்ணர் மீதானது அல்ல. In this way, in similar way, or a different way, every commentary on Bhagavad Gita so far published, I have seen, their business is how to divert one's attention from Krishna. Although in the Bhagavad Gita, the main factor is Krishna. இதே மாதிரி பகவத்கீதையினுடைய உண்மையான கருப்பொருளே கிருஷ்ணர் தான் அப்படின்றது இருந்தும் கூட இதை போலவோ அல்லது கொஞ்சம் வேறுபட்ட விதத்திலோ இதுவரைக்கும் பிரசுரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பகவத்கீதையும் எப்படியாவது கிருஷ்ணர் மீதான அந்த கவனத்தை திசை திருப்பணுன்ற நோக்கத்தில் தான் விளக்க உரைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் பார்த்துருக்கேன். That is mentioned here. What is that? அது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. தொடர்ந்து படிங்க. This Bhagavad Gita has come. Yes. The lessons was Bhagavan sometimes means any powerful person or demigod, but here it means Krishna. This is confirmed by all the பகவான் என்ற சொல் சில வேளைகளில் சக்தி வாய்ந்த நபரையோ தேவரையோ குறிக்கலாம். ஆனால் இங்கு கிருஷ்ணரை குறிக்கிறது. இது அனைத்து ஆச்சாரியர்கள். Now this Bhagavan, you have heard many times, I have explained, Bhaga. Bhaga means opulence. நீங்க பல முறை கேட்டிருக்கீங்க, நான் விளக்கி இருக்கேன். பக பக அப்படின்னா ஐஸ்வர்யங்கள். There are 6 kinds of opulences. What is that? 6 வகையான ஐஸ்வர்யங்கள். என்னது? Wealth, செல்வம், then influence, புகழ், strength, பலம், reputation, and knowledge, beauty, and renunciation. Is it not 6? அறிவு, அழகு, துறவு. If a man is wealthy, very rich, just like in your country, Rockefeller, Ford, there are many rich men in your country is very rich. இப்போ ஒருத்தர் பணக்காரராக இருக்கார், ரொம்ப பெரிய பணக்காரர். ராக்ஃபெல்லர், ஃபோர்டு, இது மாதிரி நிறைய பேர் பணக்காரங்க இருக்காங்க. உங்க நாட்டில் ரொம்ப பெரிய பணக்காரங்களா? So, if one is very rich, he is called opulent. இப்போ ஒருத்தர் பெரிய பணக்காரர் அப்படின்னா அவர் ஐஸ்வர்யம் நிறைஞ்சவர். If a man is very reputed, famous man, he is also opulent. ஒரு நபர் மிக பிரபலமானவராக இருக்கார் அப்படின்னா அவருக்கும் ஐஸ்வர்யம் இருக்கு. If a man is very influential, he is also opulent. ஒருவர் மிகவும் செல்வாக்குடையவராக இருக்காருன்னா அதுவும் ஐஸ்வர்யமே. A man is very strong. Now the strong man, formerly, strong man had respect. இப்போ ஒருவர் மிக பெரும் பலசாலியா இருக்கார் அப்படின்னா முற்காலத்துல எல்லாம் பலசாலிகளுக்கு மரியாதை இருந்தது. All the kings, they were respected on their personal strength. They had to fight with the opponents. So that is also opulence. எல்லா மன்னர்களும் அவங்களுடைய அந்த சொந்த பலத்தினால மரியாதை இருந்தது அவங்களுக்கு. அவங்க எதிர்க்கக்கூடியவங்களோட சண்டை போடுறது உண்டு. அதுவும் ஒரு வகையான ஐஸ்வர்யம். Then beauty, a very beautiful man or woman, that is also opulence. அடுத்து அழகு, மிக அழகா இருக்கிறது, ஆணோ பெண்ணோ, அது கூட ஐஸ்வர்யம்தான். And wise, very learned wise man, that is also opulence. Scientist, philosopher, mathematician. So they are also opulent. அடுத்து அறிவாளியா அறிஞனா இருக்கிறது, அதுவும் ஐஸ்வர்யம். விஞ்ஞானிகள், தத்துவவாதிகள், கணித மேதைகள், அதுவும் ஐஸ்வர்யம்தான். And renouncer. Renouncer, that one who gives us everything. He has everything in his possession,
but he dispossessed himself. That is called renunciation. அடுத்து துறவி. துறவி அப்படின்றது யாரோ ஒருத்தருக்கு எல்லாமே இருந்து தன்னையே துறந்துடுறாரோ அதுல இருந்து, அதுக்கு பேரு துறவு. Just like King Maharaj Bharat, under whose name India is called Bharatvarsha. He was the emperor of the world. But at the age of 24 years only, he gave up everything. His young wife, young children. பரத மகாராஜா போல அவருடைய பேர்னால தான் இந்தியா பாரத வருஷான்னு அழைக்கப்படுது. அவர் உலகத்தையே ஆட்சி பண்ண பேரரசனா இருந்தார். இருந்தாலும் 24 வயது இருக்கும்போது, 7ஆம் வயதிலேயே எல்லாத்தையும் விட்டுட்டார். இளம் மனைவி, இளம் குழந்தைகள். Lord Buddha was prince, but very young boy, at the age of 20 years or something like that. He gave up everything, his father's kingdom. This is called renunciation. புத்தர் கூட அவரும் இளவரசர், 20 வயசு என்னவோ அந்த சமயத்தில் அவர் இளம் வயதிலேயே அவருடைய அப்பாவோட ராஜாங்கம் எல்லாத்தையும் துறந்துட்டார். அதுக்கு பேரு துறவு. At the present moment, hardly there is any instance of renunciation, but formerly there were many kings, many princes who renounced everything for spiritual advance. இன்றைய காலகட்டத்தில் இந்த துறவு அப்படின்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் முற்காலத்திலலாம் நிறைய மன்னர்கள், இளவரசர்கள் ஆன்மீக முன்னேற்றத்துக்காக துறவு கொண்டாங்க. So, these 6 principles are called bhoga. So, these 6 principles are there. அதனால இந்த 6 வகையான ஐஸ்வர்யங்களும் பக அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த 6 வகையான ஐஸ்வர்யங்களும் இருக்கு. Just like we are minute part and parcel of the Supreme Lord, fragment, very small fragment. இப்போ நம்ம எல்லாரும் முழுமுதற் கடவுளோட ஒரு சிறு அம்சம், ஒரு சிறு துளி அளவு. So, every one of us have got some money according to our capacity. நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பணம் இருக்கு. Every one of us has got some strength or some reputation or some beauty or some knowledge. Comparatively, it may be that your position may be greater than me. எல்லாருக்குமே கொஞ்சம் பலம் இருக்கு, புகழ் இருக்கு, அழகு இருக்கு, அறிவு இருக்கு. எல்லாத்துலயும் அளவு குறைஞ்சிருக்கலாம். என்னிடத்துல இருக்கக்கூடியது உங்களிடத்துல இருக்கிறது காட்டிலும் அளவில் அதிகமா இருக்கலாம். Others' position may be greater than you. உங்களிடத்துல இருக்கிறது இன்னொருத்தர் இடத்துல இருக்கிற இந்த ஐஸ்வர்யங்கள் அதிகமா இருக்கலாம். Not all of us on the same level. Their comparative position. நம்ம எல்லாருக்கும் ஒரே அளவுல இல்லை. எல்லாமே ஒப்பிட்டு பார்க்கும்போது வேறுபட்டதா இருக்கு. So, Bhagavan means you go on searching. When you find a person that nobody is richer than him, nobody is stronger than him, nobody is reputed than him, nobody is wiser than him, nobody is beautiful, more beautiful than him, and nobody is renounced than him. He is Bhagavan, he is God. So all these you will find in Krishna. That is the significance of Krishna. அதனால பகவான் அப்படின்னா நீங்க தேடி பார்த்தாலும் யாருமே அவரை விட பணக்காரரா, செல்வந்தரா இருக்க முடியாது. யாருமே அவரை விட பலசாலியா இருக்க முடியாது. யாருமே அவரை விட புகழ் வாய்ந்தவரா இருக்க முடியாது. யாருமே அவரை விட புத்திசாலியா இருக்க முடியாது. யாருமே அவரை விட அழகானவரா இருக்க முடியாது. யாருமே அவரை விட துறவியா இருக்க முடியாது. அப்படி யார் ஒருத்தர் இருக்காரோ அவர் தான் பகவான், அவர் தான் கடவுள். இந்த எல்லா ஐஸ்வர்யங்களையும் நீங்க கிருஷ்ணர் இடத்துல பார்க்கலாம். அதுதான் கிருஷ்ணரோட முக்கியத்துவம். When Krishna was present on this material world, so
Nobody could excel him in any of these opulences. Nobody. கிருஷ்ணர் இந்த பௌதிக உலகத்தில் இருக்கும்போது இந்த எந்த வகையான ஐஸ்வர்யங்கள்லையும் யாருமே அவரை மிஞ்சி இருக்க முடியல, யார் இடத்துலையுமே இல்லை. So far richness is concerned, he exhibited his richness with his dream now. He married 16,108 wives. And each wife had a palace. செல்வம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கிருஷ்ணர் அவரோட செல்வத்தை எப்படி வெளிப்படுத்துறார்? அவர் 16,108 பேரை திருமணம் பண்ணியிருந்தார். ஒரு மனைவிக்கும் ஒரு அரண்மனையை கட்டியிருந்தார். And the palace did not require light. It was bedecked with valuable jewels. So at night, the light from the jewels will illuminate the rooms. Can you imagine such house? அந்த அரண்மனையில் வெளிச்சத்துக்காக விளக்குகள் அவசியம் இல்லாததா இருந்தது. ஏன்னா அந்த அரண்மனையுடைய சுவர்களில் மிகவும் விலை மதிப்பில்லாத அந்த ஆபரணங்கள் பதிக்கப்பட்டிருந்தது. இரவு நேரத்தில் அந்த ஆபரணங்கள்லிருந்து வெளிச்சங்கள் வரும். உங்களால் கற்பனை பண்ண முடியுதா அப்படிப்பட்ட ஒரு வீடு? And not only that he married 16,000 wives and he was apart from them. No, with each wife he was present. அது மட்டும் இல்லை, 16,000 மனைவிகளை திருமணம் பண்ணிட்டு அவங்கள விட்டு தனியா இருந்தார் அப்படின்றது அல்ல, அவர் ஒருத்தர் கூடவும் இருந்துட்டு இருந்தார். With some wife he is talking, with some wife he is playing, with some wife he is looking after the children. In this way, Narada traveled all the houses, all the palaces. He saw Krishna is there in this. This is called opulence. ஒரு மனைவி இடத்துல அவர் பேசிட்டு இருப்பார், ஒரு மனைவி இடத்துல விளையாண்டுட்டு இருப்பார், இன்னொரு மனைவி இடத்துல குழந்தைகளோட பழகிட்டு இருப்பார். இவ்விதத்துல நாரதர் ஒரு அரண்மனைக்கும் போறார். எல்லா அரண்மனையிலையும் கிருஷ்ணர் அங்க இந்த மாதிரி பல விதத்துல ஈடுபட்டு இருக்கார், எல்லா அரண்மனைகள்லயும். இதுதான் ஐஸ்வர்யம். So far power is concerned, there are so many fights with Krishna, nobody could conquer. அதே மாதிரி பலம்னு எடுத்துட்டோம்னா கிருஷ்ணரோட எத்தனையோ சண்டை நடந்திருக்கு, யாருமே கிருஷ்ணரை வெல்ல முடியல. So far beauty is concerned, you know Krishna's beauty, even from the picture. அழகு அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு தெரியும் கிருஷ்ணரோட அழகு இந்த படத்துல பார்த்தா கூட. And all the gopis and Vrindavan, Krishna at the age of 15th, 16th year, naturally at that time boys are very beautiful. Any man even. மற்றும் பிருந்தாவனத்தினுடைய எல்லா கோபியர்களும் கிருஷ்ணர் அப்போ 15-16 வயது நிரம்பியவர். இயற்கையாவே அந்த வயதுல எல்லாருமே மிக அழகா இருப்பாங்க. So he was so beautiful that all the gopis prayed to Jogamaya. Everyone prayed, my dear mother, please give me Krishna as my husband. கிருஷ்ணர் எந்த அளவுக்கு அழகு வாய்ந்தவரா இருந்தாருன்னா எல்லா கோபியர்களும் யோகமாயா இடத்துல பிரார்த்தனை பண்றாங்க, எனது அருமை தாயே எனக்கு தயவு செய்து கிருஷ்ணரை கணவரா கொடுங்க. So this is very nice significance. You see, that the day they prayed, the next day there was, perhaps you know, the Krishna's Vastrahan Leela. முக்கியத்துவம் என்னன்னா அந்த அடுத்த நாள், அவங்களுடைய பிரார்த்தனைக்கு அடுத்த நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் கிருஷ்ணருடைய வஸ்திரான லீலா. Vastrahan Leela means, in India still there are places in Punjab when girls and women take bath, they keep their clothing in the river, I mean to say, not in the bathroom. In the rivers, they keep their clothing on the shore, on the bank, and they dip into the water completely naked. வஸ்திரான லீலா அப்படின்றது இந்தியாவில் இன்னும் கூட பஞ்சாப்ல ஒரு சில இடங்கள் இருக்கு. பெண்கள் குளிக்கிறதுக்காக ஆத்துக்கு போவாங்க, அங்க ஆத்தங்கரையில அவங்களுடைய உடைகளை வைப்பாங்க,
அதன் பிறகு ஆத்து நீரில் முழு நிர்வாணமா குளிப்பாங்க. So that place is completely separate for the woman. No man can go there. That is the system, still somewhere. அது முழுக்க பெண்களுக்கான இடம் மட்டுமே, அங்க ஆண்கள் யாரும் போக முடியாது. இன்னும் கூட சில இடங்கள்ல அந்த முறை இருக்கு. They will take bath fully and they will come and again dress. And woman, they are all naked, there is no shame. அந்த மாதிரி முழுமையாக அவங்க குளிச்சுட்டு அதன் பிறகு மேலே கரைக்கு வந்து அவங்க உடையை உடுத்திக்குவாங்க. குளிக்கும்போது பெண்களுக்கு இடையில அவங்க நிர்வாணமாக இருக்கிறது, அதில் ஒன்றும் வெக்கம் கிடையாது. No man or no boy can go. அங்கே ஆண்களோ அல்லது சிறுவர்களோ அங்கே போக முடியாது. This Vastrahan Leela was that Krishna and still they went there and took up all their clothes and got up on a tree with the clothes. இப்போ அந்த வஸ்திரான லீலான்றது கிருஷ்ணர் அப்படிப்பட்ட இடத்துக்கு போய் அங்கே எல்லா துணிகளையும் அவர் சேகரிச்சுட்டு அவர் ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டார் எல்லா துணிகளோட. And they cannot come out of the water. Krishna, you are very naughty. Give us our clothes. Give us our clothes. That was Vastrahan Leela. அவங்களால தண்ணி விட்டு வெளில வர முடியல. கிருஷ்ணா, நீ ரொம்ப குறும்பு பண்ற, எங்க துணியை கொடு, எங்க துணியை கொடு. The purpose was the people interpreted in different way. But the purpose is very significant. Only devotees can understand that all these girls, day before, they prayed to Jogmaya, that everyone prayed that let us have Krishna as our husband. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மக்கள் அதுக்கு வேற மாதிரியான விளக்கங்கள் கொடுக்கறாங்க, அது வேற. ஆனா நோக்கம் என்ன அப்படின்னா அது ரொம்ப முக்கியமானது. பக்தர்களால மட்டும்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். இந்த எல்லா பெண்களும் அதுக்கு முந்தின நாள் யோகமாயா இடத்துல போய் எங்களுக்கு கிருஷ்ணரே கணவரா வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணாங்க. Now, Krishna was at that time only 15, 16 years old. இப்போ கிருஷ்ணர் அந்த சமயத்துல 15-16 வயதானவர் தான். In India still the boys of 15, 16 years are not married. At least he must be 20, 22 years. இன்னமும் இந்தியாவில் 15-16 வயதானவங்க திருமணம் பண்ணிக்கிறது இல்லை. குறைஞ்சது 20-22 வயசாகணும். And girls are married between 12 to 16 years. That is the Vedic system. பெண்களுக்கு 12 to 16 வயதுக்குள்ள திருமணம் நடக்கும். அதுதான் வேத முறை. Neither it was possible for Krishna to marry all the girls. But they all prayed. They have to fulfill their desire. That was Vastrahan. கிருஷ்ணரால எப்படி எல்லா பெண்களையும் திருமணம் பண்ணிக்க முடியும்? ஆனா அவங்க பிரார்த்தனை பண்ணிருக்காங்களே, அதனால அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்காக. The Vastrahan Leela means that according to any human civilization system, a woman can become naked only before husband. வஸ்திரான லீலா அப்படின்னா எந்த ஒரு மனித நாகரிகத்தின் படி பார்த்தாலும் பெண்கள் கணவன் முன்னாடி மட்டும்தான் நிர்வாணமா வர முடியும். So Krishna fulfilled that you are naked, I am before you, so I am your husband. That's all. Wholesale acceptance. இவ்விதத்துல கிருஷ்ணர் அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறார். நீங்க எல்லாரும் நிர்வாணமா இருக்கீங்க, நான் உங்க முன்னாடி இருக்கேன், நான் உங்களுடைய கணவன், அவ்வளவுதான். மொத்தமா எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டார். That was the purpose. But the nonsense people, they differently interpret. அதுதான் நோக்கம். ஆனா இந்த அபத்தமான மக்கள் வேற வேற மாதிரி அதுக்கு கருத்துரை கொடுக்கறாங்க. So Krishna's opulence, beauty, strength, and so far wisdom, at least you can test. அதனால கிருஷ்ணரோட ஐஸ்வர்யங்கள், அழகு, பலம், அறிவுன்னு எடுத்துட்டோம்னா குறைஞ்சது நீங்களா சோதிச்சு பார்க்கலாம். Now the wisdom, see, preliminary wisdom only. Preliminary talks on spiritual matter is discussed in this Bhagavad Gita. And this book is still read even up to 5,000 years all over the world. Just see his wisdom. இப்போ இந்த அறிவு
நம்ம ஆன்மீக விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு பகவத்கீதையில் கொடுத்துருக்கிறதெல்லாம் ரொம்ப ஆரம்ப பாடம் தான். ஆனாலும் இந்த புத்தகம் 5000 வருடத்துக்கு அப்புறமும் உலகம் முழுக்க இன்னமும் படிக்கப்படுது. பாருங்க இதில் எவ்வளோ அறிவு இருக்குன்னு. That is a test. அதுதான் சோதனை. Big scholars, big religionists, philosophers, they are bewildered still about Bhagavad Gita. Therefore there are so many interpretations. பெரிய அறிஞர்கள், பெரிய மதவாதிகள், தத்துவவாதிகள் அவங்க எல்லாரும் பகவத்கீதையை பற்றி குழம்பி போயிருக்காங்க. அதனால தான் இத்தனை வகையான கருத்துரைகள் கொடுக்குறாங்க. But what is this Bhagavad Gita? Bhagavad Gita is the ABCD of spiritual knowledge. ஆனால் இந்த பகவத்கீதைன்றது என்ன? பகவத்கீதா ஆன்மீக வாழ்க்கையினுடைய AAII தான், ஆரம்ப பாடம் தான். It is not very high depth of spiritual knowledge. High depth of spiritual knowledge is in the Srimad Bhagavatam. இது ஒன்றும் ரொம்ப ஆழமான ஆன்மீக அறிவு கிடையாது. ஆழமான ஆன்மீக அறிவு அப்படின்னா அது ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு. This is only entrance, just like children are taught ABCD or first book of knowledge. It is only the first book of knowledge. இது வெறும் நுழையிறதுக்கு மட்டும்தான் ஆரம்ப பாடம். எப்படி குழந்தைங்களுக்கு ABCD சொல்லிக் கொடுக்குறோமோ, AII சொல்லிக் கொடுக்குறோமோ, அறிவை பற்றின முதல் புத்தகம் இது, அவ்வளோதான். And what is that first book of knowledge? The first book of knowledge teaches from the very beginning that you are not this body. That is the beginning of knowledge, spiritual knowledge. அந்த அறிவு பற்றின முதல் புத்தகம் என்னது? ஆரம்பத்திலேயே நமக்கு நம்ம இந்த உடல் கிடையாதுன்றதை போதிக்குது. அதுதான் ஆன்மீக ஞானத்தினுடைய ஆரம்ப ஞானம். And the whole world, great philosophers, the great politicians, now, yesterday, the boys gave me one paper, there is discussion about transcendental meditation. ஆனால் இப்போ மொத்த உலகமும் பெரிய பெரிய தத்துவவாதிகள், அரசியல்வாதிகள் எல்லாம், இப்போ நேற்று எனக்கு ஒருவர் ஒரு காகிதத்தை கொடுத்தார். அதில் உன்னதமான தியானம் அப்படின்றத பற்றி ஒரு சில விவாதங்கள் இருக்கு. There was publication of our activities also and some other. அதில் நம்முடைய செயல்களை பற்றியும் பிரசுரிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு நிறைய இருந்தது கூட. So, the so-called transcendental meditation, they are discussing on the mind. இந்த பேரளவில் இருக்கக்கூடிய உன்னதமான தியானம் அப்படின்றது அவங்க மனதை பற்றி விவாதிக்கிறாங்க. And the Bhagavad Gita, mind is immediately rejected as matter. ஆனால் பகவத்கீதையில் உடனடியாக அது ஒரு ஜடம்னு சொல்லி நிராகரிக்கப்படுது. So, transcendental meditation, they are on the platform of the mind. Just see. ஆனால் இந்த உன்னதமான தியானம் அப்படின்றது வெறும் மனசோட நிலையில தான் இருக்கு. And the Bhagavad Gita says that mind is external nature only. பகவத்கீதை என்ன சொல்லுது? மனசு அப்படின்றது வெளிப்படையான ஒரு இயற்கை. Indriyani pararahu indriyebhya param manah manasastu paro buddhi buddhestu ja parasha. In the gross material concept of life, we are under the impression that I am this body. பௌதிகமான எண்ணம் கொண்ட இந்த வாழ்க்கையில நான் இந்த உடல் அப்படின்ற அந்த எண்ணத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். Therefore, we are concerned with the senses. If our senses are gratified, we think we are now satisfied. அதனால தான் நம்மளுடைய புலன்களை பற்றின சிந்தனையில் இருக்கோம். நம்முடைய புலன்களுக்கு நுகர்ச்சியை கொடுத்தா அப்போ நம்ம திருப்தி அடைஞ்சதான் நினைக்கிறோம். So, this is the gross type of existence. When is the existence of ignorance? இது ரொம்ப ஸ்தூலமான நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறது. அப்படின்னா அறியாமையில வாழ்ந்துட்டு இருக்கிறது. Illusion, maya. மாயா. When one is under the thought that I am this
This is illusion. Illusion means you accept something, something is presented as reality, and you accept. எப்போ ஒருத்தர் நான் இது அப்படின்ற அந்த எண்ணத்தில் இருக்காரோ அதுதான் மாயை. மாயை அப்படின்றது உண்மைன்னு சொல்லி எதையாவது உங்களுக்கு காட்டும்போது அதை நீங்கள் ஏற்றுட்டீங்கன்னா அது மாயை. Just like the example is given, water in the desert, mirage. உதாரணத்துக்கு பாலைவனத்தில் இருக்கக்கூடிய நீர், காணல் நீர். There is no water, but an animal is hankering, is running after water in the desert. அங்க நீரே கிடையாது, ஆனா அந்த மிருகங்கள் அந்த பாலைவனத்தை நோக்கி நீரை தேடி ஓடுது. That is practical. Due to sunshine, there is a reflection. It appears in the desert. Sometimes you might have seen, not here, in India we have seen several times. There is vast water and it is reflecting. The reflection. That is called mirage. There is not a drop of water. இது நடைமுறையில் நீங்க பார்க்கலாம். சூரிய ஒளி அது பிரதிபலிக்கும் போது பாலைவனத்தில் அந்த மாதிரி தோணும். நீங்க சில சமயத்தில் பார்த்துருக்கலாம். இங்கே இல்லை, இந்தியாவில் பல முறை நாங்கள் பார்த்துருக்கோம். பார்க்கறதுக்கு தண்ணி மாதிரியே இருக்கும் அதனுடைய பிரதிபலிப்பு. அதுக்கு பேர் தான் காணல் நீர். அங்க ஒரு துளி நீர் கூட இருக்காது. But the animal, when he is thirsty, it thinks that there is water. He jumps into the desert and the water is going ahead and he is running after it and then dies. ஆனா மிருகம் அது நினைக்குது, ஓ அங்க நிறைய தண்ணி இருக்கு, அது அந்த இடத்தை நோக்கி ஓடுது. அங்க வந்தா மறுபடியும் தூரத்துல தெரியுது, மறுபடியும் அங்க ஓடுது. இதே மாதிரி அந்த மிருகம் ஓடி ஓடி அது கடைசியில் இறந்து போகுது. So this illusion that I am this body, so we are after the sense gratification. Body means the senses. அதனால இது மாயை, நான் இந்த உடல் நினைக்கிறது. அதனாலதான் நம்ம புலன் இன்பத்தை பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். உடல் அப்படின்னா புலன்கள். So that is mirage, illusion. Just like the animal is running after water in the desert. அதுதான் காணல் நீர், மாயை. எப்படி ஒரு மிருகம் பாலைவனத்தில் தண்ணீரை தேடி ஓடுது அது மாதிரி. So even this yoga system, the Hatha Yoga system, that is also based on this illusion. They are trying to put this water under certain exercise and thinking that they are elevating themselves in spirit. இந்த ஹதயோகா வழிமுறை கூட இந்த மாயையினுடைய அடிப்படையில் தான் இருக்கு. அவங்க பல்வேறு வகையான உடற்பயிற்சி மூலமா அந்த நீரை ஊத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க. ஆனா அவங்க நினைக்கிறாங்க நம்ம ஆன்மீகமா ரொம்ப நம்மளை உயர்த்திட்டு இருக்கோம் அப்படின்னு. But Bhagavad Gita in the beginning says that you are not this body, neither this mind. ஆனா பகவத்கீதா ஆரம்பத்திலே சொல்லுது, நீ இந்த உடல் கிடையாது அல்லது மனசும் கிடையாது. This is the beginning of Bhagavad, and that is ABCD. இதுதான் பகவத்கீதையினுடைய ஆரம்பம், அதுதான் ABCD. Any person who does not know that I am not this body, he has no even ABCD knowledge of spiritual kingdom. யார் ஒருத்தருக்கு நான் இந்த உடல் கிடையாது அப்படின்ற அறிவு இல்லையோ அவங்க ஆன்மீக ராஜாங்கத்தினுடைய ஆரம்ப பாடமான ABCD கூட தெரியாம இருக்காங்க. If one is attracted with this bodily function or mental function, he is outside the spiritual purview altogether, rejected immediately. ஒருவர் உடல் மற்றும் மனதோட செயல்களில் ஈர்க்கப்பட்டு இருக்கார் அப்படின்னா அவர் மொத்தமா ஆன்மீக விஷயங்களுக்கு வெளியில தான் இருக்கார், உடனடியா நிராகரிக்கப்படுது. That test is in the Bhagavad. அந்த சோதனை பகவத்கீதையில இருக்கு. So these people, the so-called yogis, so-called karmis. Karmis means the ordinary worker. பெயரளவில் இருக்கக்கூடிய யோகிகள், கர்மிகள்லாம், கர்மி அப்படின்னா சாதாரண வேலை செய்யறவங்க. Those who are running in the street with motor car, this one, that way, very busy. You see? What are they? They are karmis. Karmis means under the bodily concept. They are thinking that comfort of this body and sense gratification
is the end of life. That is karma. அவங்க வீதியில் பாருங்க, மோட்டார் வாகனத்தில் அங்கே இங்கே ஓடிட்டு இருக்காங்க நேரம் இல்லாமல். நீங்கள் பார்க்கலாம், அவங்க கர்மிகள். கர்மி அப்படின்னா இந்த உடல் என்ற எண்ணத்தில் இருக்கவங்க. அவங்க நினைக்கிறாங்க இந்த உடலுக்கான சௌகரியம், புலன் இன்பம், அதுதான் வாழ்க்கையினுடைய இறுதி. அதுதான் கர்மி. If they have got very nice apartment, a nice wife, and good bank balance, and a very nice dress, oh, there is perfection. That's all. That is karmi. அவங்களுக்கு நல்ல ஒரு வீடு, நல்ல மனைவி, வங்கியில் நிறைய பணம், நல்ல உடை, இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதுதான் பக்குவம். அவ்வளோதான், அதுதான் கர்மி. And Jnani means when they are confused, just like there are 6.5 people in your country, they have seen enough of this material happiness, they are searching after something. Wrongly. நீங்கள் உங்கள் நாட்டில் பார்க்கலாம், குறிப்பிட்ட வகையான மக்கள் நிறைய இந்த மாதிரி பௌத்திகமான இன்பத்தை பார்த்துட்டாங்க. இப்போ அவங்க தப்பாக வேற எதையோ தேடிட்டு இருக்காங்க. But actually, those who are intelligent, they don't remain confused. Actually, they want to see what is my actual position. They are called Jnani, man of knowledge. ஆனால் உண்மையிலே யார் ஒருத்தர் புத்திசாலியோ அவங்க குழம்பே நிலையில இருக்கிறதில்ல. உண்மையிலே அவங்க என்னுடைய உண்மையான நிலை என்ன அப்படின்றத பார்க்க விரும்புகிறாங்க. அவங்க தான் ஞானிகள், அறிவுடையோர். So, Jnana or knowledge is on the mental plane and karma is on the bodily plane. அதனால் ஞானா அல்லது அறிவு இது மனசோட நிலையில், கர்மா அப்படின்றது உடல் என்ற நிலையில். So, some section of people, they are engaged in this bodily platform, and some section of people are engaged in the mental platform. சில பகுதியினர் இந்த உடல் என்ற அந்த நிலையில் செயல்பட்டு இருக்காங்க, சில பகுதியினர் இந்த மனசோட நிலையில் செயல்பட்டு இருக்காங்க. Whatever religion and process of elevation of life we have manufactured, they can be grouped in two ways, mental and bodily. That's all. இதுவரைக்கும் என்னெல்லாம் வழிமுறைகள், மதம் அல்லது முன்னேற்றத்துக்கான வழிமுறைன்னு உற்பத்தி பண்ணப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் ரெண்டு பிரிவாக பிரிக்கப்படலாம். ஒன்று மனதோட தளத்தில் இருக்கிறது, இன்னொன்று உடல் என்ற தளத்தில் இருக்கிறது. அவ்வளோதான். And Bhagavad Gita is transcendental. Neither on the mental plane nor on the bodily plane. பகவத்கீதைன்றது உன்னதமானது. அது மனதோட தளத்திலேயோ உடல் என்ற தளத்திலேயோ இல்லை. Therefore the last instruction of Bhagavad Gita is Sarvadharman Parityaj. Dharma, you have created so many religious principles, so many concocted spiritual ways of life or material ways of life. அதனால தான் பகவத்கீதையினுடைய கடைசி உபதேசமானது சர்வதர்மான் பரித்யஜா. நீ எத்தனையோ மத கொள்கைகளை உற்பத்தி பண்ணியிருக்க, எத்தனையோ மன கற்பனையான வழிமுறைகள் ஆன்மீகமாகவோ அல்லது பௌதிகமாகவோ வாழ்றதுக்கு. Somebody are materialist, somebody are so-called spiritual. சில பேர் பௌதிகமாக இருக்காங்க, சில பேர் பேரளவில் ஆன்மீகமாக இருக்காங்க. So Krishna says that you have to give up all this nonsense on the mental platform and bodily platform. You have come to the transcendental platform. ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்றார், நீங்க எல்லா இந்த அபத்தங்களையும் விட்டொழிக்கணும். மனசோட தளத்திலேயோ அல்லது உடலோட தளத்திலேயோ நீங்க உன்னத தளத்துக்கு வரணும். And what is that transcendental platform? அந்த உன்னத தளம் எது? To understand your relationship with Krishna. That is Krishna. கிருஷ்ணருடனான உன்னுடைய உறவை புரிந்து கொள்றது, அதுதான் கிருஷ்ண உணர்வு. படிங்க. This is confirmed by all the great teachers, including Shankara and Sri Chaitanya Mahaprabhu.
In India, there are many authorities on Vedic knowledge, and they have virtually all accepted Sri Krishna as the Supreme Personality of Godhead. We should therefore accept the Bhagavad Gita as it is, directed by the Supreme Personality of Godhead. வேத ஞானத்தின் அதிகாரிகளாக இந்தியாவில் தோன்றிய சங்கராச்சாரியார், ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார், நிம்பார்க்க சுவாமி, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு போன்ற பல்வேறு ஆச்சாரியர்கள் இதனை உறுதிப்படுத்துகின்றனர். பகவத்கீதையில் பகவானே தன்னை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக நிலைநாட்டுகிறார். Here is an important fact. இங்கே ஒரு முக்கியமான உண்மை. The other day while I was walking, I saw one advertisement of tourist agent. India's picture is given, the wonderful land. The wonderful land. இன்னொரு நாள் நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது சுற்றுலா முகவர்களோட ஒரு விளம்பரத்தை நான் பார்த்தேன். அது என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா, இந்தியா அற்புதமான இடம் அப்படின்னு விளம்பரம் இருந்தது. Anyway, so I asked Kartikeya, so India is considered very wonderful? He said yes. நான் கார்த்திகேயன்கிட்ட கேட்டேன், இந்தியா அற்புதமான இடமா கருதப்படுதா? அவர் சொன்னார், ஆமா. Anyway, India is still considered the land of spiritual cultivation. எப்படி இருந்தாலும் இந்தியா என்றது இன்னமும் ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுது. Even one Chinese author, he has written that if you want to study religion, then you have to go India. ஒரு சீன எழுத்தாளர் கூட எழுதியிருக்கார், நீங்க மதத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா நீங்க இந்தியாவுக்கு போகணும்னு சொல்லி. He is impartial. He is not Indian nor an American any country. He is Chinese. Chinese are considered to be communist country, but he is very impartial. He said that if you have to learn what is religion, then you have to go to India. அவர் நேர்மையானவர். அவர் இந்தியரோ அமெரிக்கரோ அல்லது வேற நாட்டை சேர்ந்தவரோ இல்லை. அவர் சைனாக்காரர். சைனாக்காரங்க என்ன பொதுவாக கம்யூனிசவாதிகளாக கருதப்படுறாங்க. ஆனால் அவர் நேர்மையாக சொல்லியிருக்கார், நீ மதத்தை பற்றி கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீ இந்தியாவுக்கு போகணும் அப்படின்றத. Anyway, India, actually it is the land of religion, Dharmakshetra. எப்படி இருந்தாலும் உண்மையிலே இந்தியான்றது தர்மக்ஷேத்ர, அது தர்மத்துக்கான இடம். Although it has gone down at the present moment. இன்றைய காலகட்டத்தில் ரொம்பவும் அது தாழ்ந்து போயிருந்தாலுமே கூட. But anyway, there are two sections amongst the Indian bona fide religionists. That means bona fide religionists means those who are following the Vedic principles. They are called bona fide. எப்படி இருந்தாலும் இந்தியர்களுக்கு மத்தியில் ரெண்டு வகையான மதவாதிகள் இருக்காங்க. அவங்க அதிகாரப்பூர்வமானவங்க. அதிகாரப்பூர்வமானவங்க அப்படின்னா அவங்க வேத முறையை பின்பற்றக்கூடியவங்க. That was the system in the bygone ages, even 1000 years ago. அதுதான் கடந்த காலத்தில் வழிமுறையா இருந்தது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி கூட. Now that's like Buddha religion. Buddha religion is also Indian religion. இப்போ இந்த புத்த மதம் மாதிரி, புத்த மதம்ன்றது இந்திய மதம். Lord Buddha, he was Indian. He, just like Lord Chaitanya began his propaganda from Bengal, Lord Buddha made his propaganda from Bihar. புத்தர் ஒரு இந்தியர். சைத்தன்ய மகாபிரபு எப்படி வங்காளத்தில் இருந்து அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரோ அது மாதிரி புத்தர் பீகார்ல இருந்து அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். He was Indian. அவர் இந்தியன். But the defect was that he did not acknowledge the authority of the Vedas. ஆனா குறை என்ன அப்படின்னா அவர் வேதங்களை அதிகாரப்பூர்வமானதை ஏற்றுக்கொள்ளல. Therefore, his philosophy was considered atheism. அதனாலதான் அவருடைய தத்துவம் நாஸ்திகமா கருதப்படுது. And the Shankaracharya drove away all the Buddhists from the land of India. அதன் பிறகு சங்கராச்சாரியா இந்தியாவில இருந்து எல்லா புத்தர்களையும் விரட்டி அடிச்சார். Therefore, they took shelter in China, Japan, Burma, outside India. அதனாலதான் அவங்க சைனா, ஜப்பான், பர்மா
இந்த மாதிரி இந்தியாவுக்கு வெளியில் தஞ்சம் அடைஞ்சாங்க. So anyway, strict religionists, they are followers of Vedas and they are divided into two groups. எப்படி இருந்தாலும் ரொம்ப தீவிரமாக மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அப்படின்னா, வேதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அப்படின்னா ரெண்டு குழுவாக பிரிக்கலாம். One group led by Shankaracharya and the other group is led by the Vaishnavas. ஒரு குழு சங்கராச்சாரியாரால வழிநடத்தப்பட்டவங்க, இன்னொரு குழு வைஷ்ணவர்கள். Or generally Ramanujarya, Madhvacharya or Lord Chaitanya. They are all the same, Vaishnava. பொதுவாக ராமானுஜாச்சாரியா, மத்வாச்சாரியா, சைத்தன்ய மகாபிரபு அது மாதிரி. Now all these two groups, following the Vedic principle, they accept Krishna as the Supreme Personality of God. இந்த ரெண்டு குழுவினரும் வேத கொள்கைகளை கடைபிடிக்கக்கூடியவங்க, அவங்க கிருஷ்ணரே உச்சமானவர் அப்படின்றத ஏத்துட்டு இருக்காங்க. So far India's authoritative persons are concerned, there is no two opinions that Krishna is not God. Both of them accept Krishna as the Supreme Personality. இதுவரைக்கும் இந்தியாவினுடைய அதிகாரத்தன்மை கொண்டவர்கள் இடத்துல ரெண்டு விதமான கருத்துக்கள் கிடையாது. ரெண்டு பேருமே ஏத்துட்டு இருக்காங்க, கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள். So far we are concerned, Vaishnavas, we accept. There is no doubt about it. நம்மளை பொறுத்த வரைக்கும் வைஷ்ணவர்களா நம்ம அதை ஏத்துக்கிறோம், அதுல சந்தேகமே இல்லை. There are four different parties of Vaishnavas. All of them accept Krishna, the Supreme Personality of God. வைஷ்ணவர்கள்ல 4 வகையானவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஏத்துக்கிறாங்க கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள்ன்றது. There are 8 commentaries on the very authoritative, very enlarged commentaries on the Srimad Bhagavat of these Vaishnavas, and all of them accept Krishna. ஸ்ரீமத் பாகவதத்துக்கான 8 வியாகானங்கள் இருக்கு, அதிகாரப்பூர்வமானது. அந்த 8 பேருமே கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டு இருக்காங்க, அவங்க வைஷ்ணவர்கள். So far the other party is concerned, the impersonalist, led by Shankaracharya, a great stalwart scholar, he also accepts Krishna as the Supreme Personality. இப்போ இன்னொரு பிரிவினர் அருவவாதிகள், சங்கராச்சாரியாரால வழி நடத்தப்பட்டவங்க, பெரும் பண்டிதர்கள், அவங்களும் கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள்ன்றத ஏத்துட்டு இருக்காங்க. He says, Sabhagavan Sayam Krishna. The concept of personality of Godhead, here is Krishna. அவர் சொல்றார், ச பகவான் ஸ்வயம் கிருஷ்ணா, முழுமுதற் கடவுள் அப்படின்னா இங்க கிருஷ்ணர் தான். And people may misunderstand, therefore he has specifically mentioned Krishna, who has appeared as the son of Devaki and Vasudeva. மக்கள் தவறா புரிந்து கொள்வாங்க அப்படின்றதுனால தான் குறிப்பா கிருஷ்ணர் தேவகியோட வசுதேவரோட புதல்வனா தோன்றியவர் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. Particularly, just like when you have to put your identification, you have to give your father's name or your husband's name. Similarly, the same principle as Shankaracharya has followed, he has said, Krishna, the Krishna who has appeared as the son of Devaki and Vasudeva. குறிப்பா உங்களுடைய அடையாளத்தை நீங்க குறிப்பிடும் போது எப்படி அப்பா பேரோ அல்லது கணவரோட பேரோ சேர்ப்பீங்களோ அதே கொள்கையை சங்கராச்சாரியார் பின்பற்றி இருக்கார். அவர் சொல்றார், கிருஷ்ணர் தேவகிக்கும் வசுதேவருக்கும் மகனா பிறந்தவர் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்கார். So there is no two opinions. So this Krishna may be another Krishna. No. So that is stated here. ஏன்னா அங்க ரெண்டு விதமான கருத்து வந்துடக்கூடாது. கிருஷ்ணா அப்படின்னா இந்த கிருஷ்ணரா அல்லது வேற ஒரு கிருஷ்ணரா, அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. Krishna is accepted as the Supreme Personality of Godhead by all the followers of Vedas. That is a fact. கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்றது வேதங்களை பின்பற்றக்கூடிய எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, அது உண்மை. Now in the 4th chapter, the Lord tells Arjuna that this yoga system of the Bhagavad Gita was first spoken to the sun god. The blessed Lord said,
I instructed this imperishable science of yoga to the sun god Vivasvan, and Vivasvan instructed it to Manu, the father of mankind, and Manu in turn instructed it to Ikshaku. This supreme science was thus received through the chain of disciplic succession, and the saintly kings understood it in that way, but in the course of time the succession was broken, and therefore the science as it is appears to be lost. கீதையின் 4ஆம் அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், பகவத்கீதை எனும் இந்த யோக முறை முதலில் சூரிய தேவனுக்கு சொல்லப்பட்டதாகவும் சூரிய தேவன் அதை மனுவுக்கும் மனு இக்ஷ்வாகுவுக்கும் விளக்கியதாக அர்ஜுனனிடம் பகவான் கூறுகிறார். இவ்விதமாக ஒருவர் பின் ஒருவராக சீட பரம்பரையில் இந்த யோக முறை வந்து கொண்டிருந்தது. காலப்போக்கில் மறைந்து விட்டதால் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் இப்போது அர்ஜுனனுக்கு உபதேசிக்க வேண்டியுள்ளது. That is the instruction in the Bhagavad Gita, that this science of Bhagavad Gita has to be accepted by disciplic succession. இந்த பகவத்கீதையினுடைய விஞ்ஞானத்தை சீட பரம்பரை மூலமா பெற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்றத பகவத்கீதையிலேயே அறிவுறுத்தப்பட்டிருக்கு. That is the way of accepting any scientific thing. எந்த ஒரு விஞ்ஞானபூர்வமான விஷயத்தையும் ஏற்றுக்கொள்றதுக்கான வழி இதுதான். Just like even in material science. Suppose if you have to become a medical practitioner or a lawyer, so you have to study the law books by the previous lawyers, by the judgment of the courts. பௌத்திகமான விஞ்ஞானத்துக்கு கூட உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மருத்துவ பயிற்சியாளரா அல்லது வழக்கறிஞர் ஆகிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த வழக்கறிஞர்களுடைய புத்தகங்களையும் நீதித்துறையில் கொடுத்த தீர்ப்புகளையும் ஆராய்ந்து அறியணும். One who has studied the previous records of legal implications, he is best lawyer. யார் ஒருத்தர் இதுக்கு முன்னாடி சட்டத்தை எப்படி எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத ஆராய்ந்து அறிந்திருக்காரோ அவர்தான் சிறந்த வழக்கறிஞர். Similarly, a medical practitioner who has studied the previous books and knowledge and experience, he is called experienced physician. அதே போல மருத்துவ விஞ்ஞானத்திலையும் பயிற்சி பெறக்கூடியவர்கள் இதுக்கு முந்தின புத்தகங்களை அதனுடைய அனுபவங்களை ஆராய்ந்து அறிந்து யார் இருக்காங்களோ அவங்க மிகவும் அனுபவப்பட்ட மருத்துவராக கருதப்படுறாங்க. The same principle is there, that the spiritual knowledge, you cannot manufacture any spiritual knowledge. That is atheism. அதே கொள்கை ஆன்மீக அறிவிலையும் இருக்கு. உங்களால ஆன்மீக அறிவை உற்பத்தி பண்ண முடியாது, அது நாஸ்திகவாதம். You cannot manufacture any religious principle. It is not possible. உங்களால எந்த மத கொள்கைகளையும் உற்பத்தி பண்ண முடியாது, அது சாத்தியம் இல்லை. That is not accepted in Vedas. அது வேதங்கள்ல ஏற்றுக்கொள்ளப்படுறது கிடையாது. Dharmantu sakshat bhagavat prani. Dharma means the rules and regulation which is given by God. தர்மா அப்படின்னா கடவுளால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு விதிமுறைகள். That is accepted everywhere, in Bible, in Quran also. The laws of God. You cannot manufacture. அது எல்லா இடத்துலையும் ஏற்றுக்கொள்ளப்படுது. பைபிள்லையும் சரி, குரான்லையும் சரி, அது கடவுளோட சட்டம். உங்களால உற்பத்தி பண்ண முடியாது. So Krishna said that these principles of Bhagavad Gita, at the present moment Bhagavad Gita is being interpreted by anyone and everyone according to his whims. That is not permissible. That is not Bhagavad Gita. ஆனால் இன்னை காலகட்டத்தில் பகவத்கீதைன்றது யாராலையும் எல்லாராலையும் அதுக்கான தப்பான கருத்துரைகள் கொடுக்கப்படுது, அவங்களோட விருப்பப்படி. ஆனால் அது அனுமதிக்கப்படக்கூடியது அல்ல, அது பகவத்கீதை கிடையாது. We have to understand this. நாம அதை புரிந்து கொள்ளணும். Simply Bhagavad Gita is that which is received by the parampara system. That is being explained. பகவத்கீதை அப்படின்னா பரம்பரா மூலமா பெறப்பட்டது, அதுதான் இங்க விளக்கப்பட்டிருக்கு. Arjuna was neither a great scholar nor a Vedantist, but a great soldier.
A soldier is not supposed to be scholarly, and so Arjuna was selected to understand the Bhagavad Gita because of one qualification only. He was a devotee of the Lord. This indicates that the Bhagavad Gita is especially meant for the devotee of the Lord. அர்ஜுனன் ஒரு மிக பெரும் வேதாந்தியோ அல்லது அறிஞனோ கிடையாது. ஆனால் அவன் ஒரு வீரன். வீரன் என்பவன் அறிஞனாக இருக்க வேண்டியவன் அல்ல. ஆனாலும் தனது நண்பனும் பக்தனுமானதால் இந்த பரம ரகசியத்தை அர்ஜுனனிடம் உரைப்பதாக பகவான் கூறுகின்றார். பகவத்கீதை பகவானின் பக்தர்களுக்கான நூல் என்பதே இதன் உள்ளுரையாகும். This point is discussed. இந்த கருத்து விளக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா, That just like this yogi Maharishi, he has also written one Bhagavad Gita. What right he has got? இப்போ இந்த யோகி மகரிஷி கூட ஒரு பகவத்கீதை எழுதியிருக்கார். அவருக்கு என்ன உரிமை இருக்கு பகவத்கீதை எழுதுறதுக்கு? He has no right to say anything about Bhagavad Gita because he is not a devotee. எதையுமே பகவத்கீதையை பத்தி சொல்றதுக்கு அவருக்கு உரிமை கிடையாது. ஏன்னா அவர் ஒரு பக்தர் கிடையாது. Bhagavad Gita is taught to Arjuna. He was neither a yogi nor a scholar nor a Vedantist nor a Brahmin even. He was Kshatriya nor a sannyasi even. He was Grihastha. He had 3 wives and so many children, and he was fighting for kingdom. What is the qualification that Bhagavad Gita was taught to him? Because he was devotee. பகவத்கீதா அர்ஜுனனுக்கு போதிக்கப்பட்டது. அவன் ஒரு யோகியும் கிடையாது, ஒரு அறிஞனும் கிடையாது, வேதாந்தியும் கிடையாது, பிராமணன் கூட கிடையாது. அவன் க்ஷத்ரியா, அவன் சன்னியாசி கூட கிடையாது, அவன் கிரகஸ்தா. அவனுக்கு 3 மனைவிகள் இருந்தாங்க, நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. அவன் ராஜாங்கத்துக்காக சண்டை போட்டான். அவனுக்கு என்ன தகுதி இருக்கு பகவத்கீதை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு? ஏன்னா அவன் பக்தன். People have to see how Bhagavad Gita is to be accepted. எப்படி பகவத்கீதை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றத மக்கள் பார்க்கணும். Especially Krishna mentions in the 4th chapter that I am speaking to you. The disciplic succession is now broken. Therefore I am speaking to you the old system of yoga, Bhagavad Gita again, unto you. குறிப்பா கிருஷ்ணர் இந்த 4வது அத்தியாயத்தில் குறிப்பிடுறார், நான் உன்னிடத்துல பேசிட்டு இருக்கேன். இந்த சீட பரம்பரை விட்டு போச்சு, அதனால தான் உன்னிடத்துல மறுபடியும் அந்த பழைய யோக முறையை இந்த பகவத்கீதையை உன்னிடத்துல உபதேசிச்சுட்டு இருக்கேன். Why unto me, Krishna? ஏன் என்னிடத்துல கிருஷ்ணா இதை உபதேசிக்கிறீங்க? Because you are my devotee. That was all. ஏன்னா நீ என்னுடைய பக்தன். அதுதான் பதில். The only qualification to understand Bhagavad Gita is to become a devotee of Krishna, otherwise it is not possible. பகவத்கீதையை புரிந்து கொள்றதுக்கான ஒரே தகுதி கிருஷ்ண பக்தன் ஆகிறது. அப்படி இல்லைன்னா சாத்தியம் இல்லை. Just give this challenge to everyone. What do you understand about Bhagavad Gita? You are not devotee of Krishna. How you can understand Bhagavad Gita so that you are speaking of Bhagavad Gita and cheating people? ஸோ எல்லார் இடத்துலையும் இந்த சவால் விடுங்க. பகவத்கீதையில் நீ என்ன புரிஞ்சிட்டு இருக்க? நீ கிருஷ்ண பக்தன் கிடையாது, உன்னால பகவத்கீதையை புரிஞ்சுக்க முடியாது. அப்புறம் எப்படி நீ பகவத்கீதையை சொல்லிக் கொடுத்துட்டு இருக்க? மக்களை ஏமாத்துற. So, bring all the books which are published in your country and find out a single man who is a Krishna's devotee. Nobody of them. உங்க நாட்டில் பிரசுரிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா புத்தகத்தையும் நீங்க கொண்டு வாங்க, ஒரு கிருஷ்ண பக்தனையாவது காட்டுங்க. யாருமே கிடையாது. And what authority he has got to write on Bhagavad Gita? அப்ப என்ன உரிமை அவங்களுக்கு இருக்கு பகவத்கீதை எழுதுறதுக்கு? He has no right. அவனுக்கு உரிமை கிடையாது. It is simply poking your nose in others' business. வெறுமனே மற்றவங்க விஷயத்துல தலையிடுறது. Nonsense. அபத்தம். Just challenge this person. So what right you have got? He has no right. அவங்களுக்கு சவால் விடுங்க. என்ன உரிமை உனக்கு இருக்கு? உனக்கு உரிமை கிடையாது. The rascals, they said everyone is God.
And how they can be devotee? இந்த அயோக்கியர்கள் சொல்றாங்க எல்லாரும் கடவுள்னு. எப்படி அவங்க பக்தனா இருக்க முடியும்? Does a devotee say that everyone is God? ஒரு பக்தன் எல்லாம் கடவுள்னு சொல்றாங்களா? They say God is one. அவங்க சொல்றாங்க கடவுள் ஒருவரே. So you are realizing by meditation, I am God, you are God, my brother is God, my father is God, my this is God, everyone is God. That's அப்படின்னா தியானத்தினால நான் கடவுள், நீ கடவுள், என் சகோதரன் கடவுள், என் அப்பா கடவுள், என்னோட இது கடவுள், எல்லாம் கடவுள், அதை நீ உணர்ந்துட்டு இருக்கியா? This is the going on. இதுதான் நடந்துட்டு இருக்கு. You want to stop all this rascal. That is our challenge. நம்ம இந்த எல்லா அயோக்கியத்தனத்தையும் நிறுத்தணும். அதான் எங்களுடைய சவால். We may not have many followers. We don't care for that. எங்களை பின்பற்றுபவர்கள் நிறைய பேர் இல்லாம போகலாம். எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. We don't want these nonsense followers, many thousands. இந்த அபத்தமான ஆயிரக்கணக்கான பின்பற்றுபவர்கள் எங்களுக்கு அவசியம் இல்லை. What they will do? அவங்க என்ன பண்ணுவாங்க? But if we can turn one man into Krishna consciousness perfectly, he can do tremendous work in the world. That is our principle. ஆனா ஒரு நபரை கிருஷ்ண உணர்வுக்கு பூரணமா நீங்க திருப்பிட்டீங்க அப்படின்னா அவர் இந்த உலகத்துக்கு மிக பெருமளவில் செய்ய முடியும். அதுதான் எங்களுடைய கொள்கை. We don't want nonsense. எங்களுக்கு இந்த அபத்தம் எல்லாம் வேண்டாம். This is the principle of understanding Bhagavad Gita. இதுதான் பகவத்கீதையை புரிந்துக்கிறதுக்கான கொள்கை. படிங்க. There are three kinds of transcendentalists: the yogi, the impersonalist, and the bhakta, or devotee. Krishna says to Arjuna, I am making you the first man of the disciplic succession. The old succession is broken. I wish to re-establish the line of teaching which was passed down from the sun god. So you become the authority of the Bhagavad Gita. The Bhagavad Gita is directed to the devotee of the Lord who is directly in touch with the Lord as a friend. ஞானி, அருவவாதி, யோகி, தியானம் செய்பவன், பக்தன் என 3 விதமான ஆன்மீகவாதிகள் உண்டு. பழைய பரம்பரை முறிந்ததனால் புதிய பரம்பரையின் முதல் சீடனாக அர்ஜுனனை ஆக்குவதாக பகவான் அவரிடம் தெளிவாக கூறுகிறார். எனவே சூரிய தேவனிலிருந்து தொடங்கி மற்றவர்கள் வழியாக தொடர்ந்து கீழிறங்கி வந்து கொண்டிருந்த பரம்பரையின் அதே சிந்தனையில் மற்றொரு பரம்பரையை நிறுவ வேண்டும் என்பதும் அர்ஜுனனால் தனது உபதேசங்கள் புதிதாக மீண்டும் வழங்கப்பட வேண்டும் என்பதும் பகவானின் விருப்பம். அர்ஜுனன் பகவத்கீதையை அறிந்து உணர்வதற்கான அதிகாரம் பொருந்தியவனாக வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் நெருங்கிய நண்பனாகவும் நேரடி சீடனாகவும் பக்தனாகவும் இருந்ததால் பகவத்கீதை அவனுக்கு உபதேசிக்கப்பட்டது என்பதை நாம் காண்கிறோம். To learn the Bhagavad Gita, one should be like Arjuna, a devotee having a direct relationship with the Lord. This is more helpful than yoga or impersonal philosophical speculation. A devotee can be in relationship with the Lord in 5 different ways. எனவே அர்ஜுனனுக்கு சமமான தகுதிகள் இருக்கும் ஒருவரே பகவத்கீதையை நன்றாக அறிய முடியும். அதாவது பகவானிடமிருந்து நேரடி உறவு கொண்ட பக்தராக அவர் இருக்க வேண்டும். ஒருவர் பகவானுடைய பக்தராக மாறியவுடன் அவரும் பகவானுடன் நேரடி தொடர்புடையவராகிறார். ஒரு பக்தர் பகவானுடன் 5 விதங்களில் ஏதாவது ஒரு வழியில் உறவு உடையவராகிறார். சாந்தமான பக்தராக இருக்கலாம். He may have a passive relationship. Now here is explained who is a devotee. That is explained. இப்போ பக்தன்றது யார்? அது இங்க விளக்கப்பட்டிருக்கு. He may have a passive relationship. He may have an active relationship. 3, he may be in friendship. 4, he may have the relationship of a parent. And 5, he may have the relationship of a conjugal lover of the Lord. Arjuna was a devotee in relationship. சாந்தமான பக்தராக இருக்கலாம், தொண்டு செய்யும் பக்தராக இருக்கலாம், நண்பராக பக்தர் இருக்கலாம், பெற்றோராக பக்தர் இருக்கலாம், காதலராக பக்தர் இருக்கலாம். The passive relationship is simply realizing, oh, how God is great. சாந்தமான உறவு அப்படின்றது கடவுள் எவ்வளவு மேன்மையானவராக இருக்கார் அப்படின்றத உணர்றது. God is great. கடவுள் மேன்மையானவர். One is
thunderstruck with the greatness of God. That is possible. God is great. ஒருவர் கடவுளுடைய அந்த மேன்மையை நினைத்து திகைப்படைஞ்சு போறார். அதுதான் சாந்தமான உறவு. கடவுள் மிகவும் மேன்மையானவர், உயர்ந்தவர். When that relationship is enhanced a little more, the next stage is that if God is great, why not give him some service? அந்த வகையான உறவு மேலும் கூடும்போது அவர் அடுத்த நிலையை, அதாவது கடவுள் அவ்வளவு மேன்மையானவர் அப்படின்னும் போது ஏன் அவருக்கு நம்ம சேவை செய்யக்கூடாது? Just like we are accustomed to give some service to some person who is greater than me. நம்ம கூட வழக்கமா என்ன பண்றோம்? நம்மளை விட மேன்மையானவர்களுக்கு நம்ம ஏதாவது சேவை பண்றோம். That is the laws of nature. அதுதான் இயற்கையோட சட்டம். Just like the animals. The animals are giving service to the man. Because the man is supposed to be greater than the animal. மிருகங்கள் மாதிரி. மிருகங்கள் மனிதனுக்கு சேவை புரியுது. ஏன்னா மனிதன் மிருகங்களை விட உயர்ந்தவனா இருக்க வேண்டியவன். Similarly, one man is greater than the other. So, the smaller man is giving service to the greater man. That is the law of nature. அதே மாதிரி ஒரு நபர் இன்னொரு நபரை விட உயர்ந்தவராக இருக்கார். உயர்ந்த நபருக்கு தாழ்ந்த நபர் சேவை புரிகிறார். அதுதான் இயற்கையினுடைய சட்டம். So when this sense comes, if God is so great, not that God is great, therefore exact from God the things of my sense gratification. அதனால எப்ப இந்த உணர்வு வருதோ, கடவுள் மிகவும் மேன்மையானவர், கடவுள் ரொம்ப மேன்மையானவர் என்றதுக்காக அவர்கிட்ட நம்முடைய புலன் என்பதுக்கான தேவையான விஷயங்களை பெற்றுக்கொள்றது அப்படின்றதல்ல. No. The real love is that God is great. God is supplying us so many things, all our necessities. Why not render some service to God? கிடையாது. உண்மையான அன்பு அப்படின்றது கடவுள் மிகவும் உயர்ந்தவர், கடவுள் எல்லாத்தையும் நமக்காக கொடுத்துட்டு இருக்கார், நம்முடைய எல்லா தேவைகளையும். ஏன் அவருக்கு நம்ம சேவை செய்யக்கூடாது? This consciousness is further development. இந்த உணர்வு அந்த வளர்ச்சியினுடைய ஒரு பகுதி. The next development is to give service to God as friend, just like Arjuna is giving. அடுத்த வளர்ச்சி கடவுளுக்கு ஒரு நண்பனா இருந்து சேவை புரிகிறது, அர்ஜுனனை போல. The next development is to render service to God as parents. அடுத்த வளர்ச்சியானது கடவுளுக்கு பெற்றோர்களா இருந்து சேவை புரிகிறது. And the highest platform of service rendering to God is conjugal love. அடுத்து மிக உயர்ந்த தலம் கடவுளுக்கு சேவை புரிகிறது காதலனாக இருந்து. So there are different stages, that is explained. God. இந்த மாதிரி பல்வேறு நிலைகள் இருக்கு, அது இங்கே விளக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து படிங்க. Arjuna was a devotee in relationship with the Lord as a friend. This friendship is different from friendship in the mundane world. This kind of friendship is transcendental. Everyone has some relationship with the Lord. Unfortunately, in our present status, we have forgotten that eternal tie. Yet each of the millions upon millions of living beings has its particular relationship. By the process of service, one can revive one's original status with the Lord. அர்ஜுனன் பகவானுடன் நண்பன் என்ற முறையில் உறவு கொண்டிருந்தான். பௌதிக உலகில் காணும் நட்பிற்கும் இந்த நட்பிற்கும் ஆழ்ந்த வேறுபாடு நிச்சயமாக உண்டு. எல்லாராலும் அடைய முடியாத திவ்யமான நட்பு இது. அனைவருக்குமே பகவானுடன் ஒரு குறிப்பிட்ட உறவு முறை உண்டு. பக்திமய சேவையில் பக்குவம் அடையும் போது அவ்வுறவு உணரப்படுகிறது. ஆனால் நம் வாழ்வின் தற்போதைய நிலையில் பரமபுருஷ பகவானை மட்டுமின்றி அவருடனான நித்திய உறவையும் நாம் மறந்திருக்கின்றோம். கோடிக்கணக்கான ஜீவராசிகள் உள்ள போதிலும் ஒவ்வொரு ஜீவனும் பகவானுடன் ஒரு குறிப்பிட்ட உறவை கொண்டுள்ளான். இது ஸ்வரூப என்று அழைக்கப்படுகின்றது. பக்தி தொண்டு என்னும் வழிமுறையின் மூலம் அந்த ஸ்வரூபத்திற்கு புத்துயிர் அளிக்க முடியும். அந்த நிலை
ஸ்வரூப சித்தி தனது சுயநிலையை அடைதல் என்று கூறப்படுகின்றது. பக்தனான அர்ஜுனன் Now, This relationship is already established. Because I am eternal, God is eternal. Therefore my relationship with God is also eternal. இந்த உறவு முறையானது ஏற்கனவே நிறுவப்பட்ட ஒன்று. ஏன்னா நான் நித்தியமானவன், கடவுள் நித்தியமானவர், அதனால எங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த உறவும் நித்தியமானது. That relationship is there. Now, due to my covering of this material body or influence of material energy, I have forgotten. This is my position. அந்த உறவு இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ இந்த ஜட உடல் என்ற அந்த மூடப்பட்ட நிலை இருக்கிறதுனால அல்லது ஜட சக்தியினுடைய தாக்கத்தினால நான் அதை மறந்துட்டேன். அதுதான் என்னுடைய நிலை. In the conditioned state, in this material condition of life, our position is that we have forgotten our relationship with God. இந்த பௌத்திகமான கட்டுண்ட வாழ்க்கையில கட்டுண்ட நிலையில கடவுளோடனான உறவை மறந்துட்டு இருக்கோம். But therefore we are trying to establish so many relationships with this material world. அதனால தான் இந்த பௌதிக உலகத்தில் நம்ம எத்தனையோ பல்வேறு வகையான உறவுகளை நிறுவனத்துக்கு முயற்சிக்கிறோம். I am trying to find some relationship with particular type of society, particular type of community, particular type of nation, particular type of family or individual, so many ways. I am searching what is my relationship. என்னோட உறவை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தோடு ஏற்படுத்திக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட ஜாதியோடு நான் ஏற்படுத்திக்க முயற்சிக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட தேசத்தோடு என்னுடைய உறவை ஏற்படுத்திக்க முயற்சிக்கிறேன், குறிப்பிட்ட குடும்பத்தோடு என்னுடைய உறவை ஏற்படுத்த முயற்சிக்கிறேன், அல்லது தனிப்பட்ட ஒரு நபரோட என்னுடைய உறவை ஏற்படுத்திக்க முயற்சிக்கிறேன். இது மாதிரி பல்வேறு வகையில் என்னுடைய உறவை நான் தேடிட்டு இருக்கேன். Because I have lost my relationship with God. ஏன்னா கடவுளுடனான என்னுடைய உறவை நான் இழந்துட்டேன். Therefore I have to re-establish, I have to revive my old relationship with Krishna. That is Krishna's consciousness. அதனால கிருஷ்ணருடனான என்னுடைய பழைய அந்த உறவு முறையை மீண்டும் புதுப்பிக்கணும். அதுதான் கிருஷ்ண உணர்வு. This Krishna consciousness process is to, just like in darkness, you are finding your things, your watch. You cannot find it out. Sometimes you're touching this, sometimes touching this, sometimes touching this. But the real thing you are not touching. உதாரணத்துக்கு இருளில் நம்முடைய வாட்சை எடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம் அப்படின்னா நம்ம வேற ஏதாவது தொடுவோம், அப்புறம் வேற ஏதாவது தொடுவோம், மாறி மாறி இந்த மாதிரி நம்ம பல விஷயங்களை தொட்டுட்டே இருப்போம். அந்த உண்மையான விஷயத்தை தொடுறதுக்கு பதில். So you are bewildered, you are harassed. இப்போ நீங்கள் மயங்கி இருக்கீங்க, தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கீங்க. And now if you touch Krishna consciousness, this harassment will be stopped. ஆனால் இப்போ நீங்கள் இந்த கிருஷ்ண உணர்வை தொட்டீங்கன்னா அப்போ உங்களுடைய எல்லா தொல்லைகளும் நின்று போயிடும். It is so nice thing. இது ரொம்ப அற்புதமான விஷயம். We are giving you your lost relationship, which you are searching out life after life. பல பல பிறவிகளாக நீங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இழந்து போன அந்த உறவை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். And you are confused. Take this. You'll be happy. நீங்கள் குழம்பி இருக்கீங்க, இதை எடுத்துக்கோங்க, நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க. You'll find your relationship, eternal relationship with Krishna. கிருஷ்ணருடனான நித்தியமான உறவை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. Now Arjuna was a devotee and he was in touch with the Supreme Lord in friendship. Thus the Bhagavad Gita was explained to him. How he accepted it should be noted. This is mentioned in the 10th chapter. After hearing the Bhagavad Gita from the Lord, Arjuna accepted Krishna as the Supreme Brahman. Every living being is Brahman or spirit, but the Supreme living being is the Supreme Brahman. Now here is another point. அர்ஜுனன் இந்த பகவத்கீதையை எவ்வாறு ஏற்றுக்கொண்டான் என்பது கவனிக்கத்தக்கதாகும். அவன் ஏற்றுக்கொண்ட விதம் 10ஆம் அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிடமிருந்து பகவத்கீதையை கேட்ட பின்
அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணரை பரபிரம்மனாக ஏற்றுக்கொண்டான். ஒவ்வொரு உயிரும் பிரம்மனே, ஆனால் இந்த உன்னத உயிர்வாளியான முழுமுதற் கடவுள் மிக உயர்ந்த பிரம்மனாவார். இங்க இன்னொரு முக்கிய கருத்து, that everyone is reading Bhagavad Gita. It is clearly stated how Bhagavad Gita should be accepted. எல்லாருமே பகவத்கீதை படிக்கிறாங்க. பகவத்கீதையில ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு எப்படி பகவத்கீதையை ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்றதும். Bhagavad Gita was spoken to Arjuna and Arjuna accepted it in his own understanding, whatever he understood. That is also stated. பகவத்கீதையை அர்ஜுனிடத்துல பேசப்பட்டது. அர்ஜுனன் அதை ஏத்துட்டு அவனுடைய சொந்த விதத்தில் அவன் புரிஞ்சிட்டு இருந்தான். அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. Therefore, we have to place ourselves in the position of Arjuna and accept the truth as Arjuna directly received it. That is understanding of Bhagavad Gita. அதனால தான் நம்மளை அர்ஜுனனோட நிலையில வச்சு அர்ஜுனன் எப்படி உண்மையை நேரடியாக பெற்றுக்கொண்டானோ அது போல நம்மளும் பெறணும். அதுதான் பகவத்கீதையை புரிந்து கொள்ளக்கூடிய விதம். That is stated in the 10th chapter, how Arjuna accepted Bhagavad Gita and Krishna. That is explained. அர்ஜுனா பகவத்கீதையில கிருஷ்ணரையும் பகவத்கீதையும் ஏற்றுக்கொண்டிருக்கான். அது 10வது அத்தியாயத்தில் விளக்கப்பட்டிருக்கு. Arjuna accepted Krishna as pure, free from all material contamination, as the supreme enjoyer, as the foremost person, the supreme personality of Godhead, never born, the greatest. Now one may say that since Krishna and Arjuna were friends, Arjuna was only saying these things to his friend. But Arjuna mentions that Krishna is accepted as the supreme personality of Godhead, not only by himself, but by Narada, Vyasa, and numerous other great persons. அர்ஜுனா கிருஷ்ணரை தூய்மையானவர் என்றும் பௌதிக அசுத்தத்தால் கலங்கப்படாதவர் என்றும் அவரே உன்னத அனுபவிப்பாளர் என்றும் திவ்யமானவர் என்றும் எல்லா தேவர்களுக்கும் ஆதியான முழுமுதற் கடவுள் என்றும் பிறப்பற்றவர் என்றும் மிக பெரியவர் என்றும் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனது நண்பன் என்பதால் இவற்றையெல்லாம் முகஸ்துதியாக அர்ஜுனன் கூறிக்கொண்டிருந்தான் என்று தற்போது ஒருவர் எண்ணலாம். பகவத்கீதையை படிப்பவரது மனங்களில் இருந்து இத்தகைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக தன்னால் மட்டுமின்றி நாரதர், அசிதர், தேவலர், வியாசர் போன்ற அதிகாரம் பெற்ற நபர்களாலும் ஸ்ரீகிருஷ்ணர் புருஷோத்தமராக முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அடுத்த பதத்தில் கூறி, அதிகாரிகள் He accepted Krishna as the supreme personality of Godhead not because Krishna happened to be his intimate friend, but on the authorities of others. கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா ஏத்துட்டு இருக்கான் அப்படின்னா அவனுடைய மிக நெருங்கிய நண்பன் அப்படின்றதுனால மட்டும் இல்லாம மற்ற அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனாலையும். And on the statement of Krishna, and by understanding him fully, he did not accept him blindly. மேலும் கிருஷ்ணர் கூறியதை வைத்தும் அவரை முழுமையா புரிந்து கொண்டும் கண்மூடித்தனமா அவரை ஏற்றுக்கொள்ளல. So this is the process of understanding Bhagavad Gita. And although he understood fully, because in future so many rascals will come and proclaim himself that I am also incarnation of Godhead. Therefore, in the 11th chapter, Arjuna requested Krishna, say, if you think, you can show me your universal form, so that in future others will accept some bogus rascal as the Supreme Personality of Godhead. He may test by seeing the universal form of the person. அதனால இதுதான் பகவத்கீதையை புரிந்துக்கிறதுக்கான வழிமுறை. அவன் முழுமையா அதை புரிந்து கொண்டிருந்தாலுமே கூட எதிர்காலத்தில் பல அயோக்கியர்கள் நான் தான் கடவுளுடைய அவதாரம் சொல்லுவாங்கன்றதுனால 11வது அத்தியாயத்தில் அர்ஜுன கிருஷ்ணர் இடத்துல வேண்டுகோள் விடுக்கிறான். உங்களால் விஸ்வரூபத்தை காட்ட முடியும் அப்படின்னா, ஏன்னா எதிர்காலத்தில் எத்தனையோ போலி அயோக்கியர்கள் தன்னை முழுமுதற் கடவுள்னு சொல்லுவாங்க. அவங்கள சோதிக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த வழியா இருக்கும். So who can exhibit this universal form except Krishna? அதனால
இப்போ யாரால இந்த விஸ்வரூபத்தை காட்ட முடியும் கிருஷ்ணரை தவிர? So we have explained this Bhagavad Gita in the parampara system, as we have heard from authoritative sources. அதனால நம்ம பகவத்கீதையை பரம்பரா வழிமுறை மூலமா இங்கே கொடுத்துருக்கோம். So it may be a new contribution to your country, because in every edition they have concocted some ideas about Bhagavad Gita, but we are presenting Bhagavad Gita as it is. அதனால இது உங்க நாட்டுக்கு ஒரு புது பொக்கிஷமா இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு பிரசுரத்திலையும் அவங்களுடைய சொந்த கற்பனை கருத்துக்களை பகவத்கீதை என்ற பெயரில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பகவத்கீதை உண்மை உருவில் கொடுத்துருக்கோம். So any question? ஏதாவது கேள்வி இருக்கா? You commented that Swami Prabhupada, that everyone has a natural desire to have a relationship with Krishna, but that because Not desire, but he is already established. எல்லாருக்கும் கிருஷ்ணரோடான உறவு வச்சுக்கிறதுக்கான இயற்கையான ஆசை இருக்கிறதுனால, அதனால தான் ஆசை கிடையாது, அது ஏற்கனவே இருக்கு. அந்த உறவு That is covered. அது மூடப்பட்டிருக்கு. Just like your relationship with somebody as father and son, it is established. உதாரணத்துக்கு உங்களுக்கு உங்களோட அப்பா மகன்ற அந்த உறவு ஏற்கனவே நிறுவப்பட்டோன்னு. You might have forgotten. You might have left your home since a very, very long time, and you do not know who is your father. But there is some father. That is a fact. இப்போ நீங்கள் அதை மறந்துருக்கலாம். நீங்கள் நீண்ட நாளுக்கு முன்னாடி உங்கள் வீட்டை விட்டு வெளில போயிருக்கலாம். உங்கள் அப்பா யாருன்றதை உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் நீங்கள் மறந்து போயிருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் உங்களுடைய அப்பான்றவர் இருந்துட்டு தான் இருக்கார். அதுதான் உண்மை. Nobody can say, no, I am born without father. Nobody can say. One has father. But it may be that he has forgotten his father. நான் அப்பா இல்லாமையே பிறந்தேன் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு அப்பான்றவர் இருக்கார், ஆனா அவர் அதை மறந்து இருக்கலாம், இவர் தான் என்னுடைய அப்பான்றது. So this Krishna consciousness movement is that we have got some relationship with the Supreme Lord. That we have now forgotten. நமக்கு கடவுளுடனான உறவு, ஒரு வகையான உறவு இருக்கு, அது இப்போ மறந்து போயிடுச்சு. So it is not the question of desire. It is there. இது நம்ம விருப்பப்படுறோமா இல்லையான்ற கேள்விக்கு இடம் இல்லை. அந்த உறவு இருந்துட்டு இருக்கு. You don't desire to become one son. You are already one son. You simply do not know. நீங்க ஒருத்தரோட மகனா ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுறது கிடையாது. நீங்க ஏற்கனவே மகனா இருக்கீங்க, வெறுமனே அதை மறந்து இருக்கீங்க, அவ்வளவுதான். Similarly, your relationship with Krishna is there. Every one of us. அதே மாதிரி கிருஷ்ணருடனான நம்முடைய உறவு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. But I have forgotten. I do not know. ஆனா இப்போ நான் அதை மறந்துட்டேன், எனக்கு தெரியல. This Krishna consciousness practice will revive your relationship. In what way? In which way you are related with Krishna? எந்த விதத்துல எந்த மாதிரியான உறவு உங்களுக்கு கிருஷ்ணரோட இருக்கு அப்படின்றத இந்த கிருஷ்ண உணர்வு பயிற்சி உங்களுக்கு புதுப்பிக்கும். It is not that you have to desire. No. It is already there. நீங்க விருப்பப்படணும் அப்படின்றதல்ல, அது ஏற்கனவே இருக்கு. You have to desire only how to revive it. That's all. That is Krishna consciousness. எப்படி அந்த உறவை புதுப்பிக்கிறது அப்படின்றத மட்டும் நீங்க விரும்பணும். அதுதான் கிருஷ்ண உணர்வு. It is not an artificial thing. இது செயற்கையான விஷயம் கிடையாது. Just like we are establishing some relationship with somebody. Oh, you are my father, or you are my wife, or you are my husband. No. It is already there. இப்போ நீங்க ஒருத்தர் கூட நீங்க என்னுடைய அப்பா, நீங்க என்னுடைய அம்மா, நீங்க என்னுடைய மனைவி, அப்படி நம்ம உறவை ஏற்படுத்துற மாதிரி கிடையாது. அது ஏற்கனவே இருக்கு. Simply we have to find out. That will be revealed when you are perfect in Krishna consciousness. இப்போ அதை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். அது நீங்க எப்போ கிருஷ்ண உணர்வுல பக்குவ நிலையை அடைகிறீங்களோ அப்போ அது வெளிப்படுத்தப்படும். Brahmabhuta prasannatma nasuchati. You are freed from all material contamination
and you are perfectly situated in devotional service, it will be at once revealed. Oh, you are related to Krishna. நீங்கள் பௌதிக களங்கங்களிலிருந்து விடுபட்டு இருக்கும்போது பக்தி தொண்டில் நீங்கள் பக்குவமான நிலையில் நிலை பெற்று இருக்கும்போது உங்களுக்கு அது வெளிப்படுத்தப்படும். ஓ, நீங்கள் கிருஷ்ணரோட உறவில் இருக்கீங்க. You'll have to wait for that. அதுக்கு நீங்கள் காத்திருக்கணும், அவ்வளோதான். Who was Jesus' father? Who was Jesus' father? இயேசுவோட தந்தை யார்? God. கடவுள். You do not know that? உனக்கு அது தெரியாதா? Oh, he said that I am son of God. How is that? You are asking of Jesus, you do not know this? ஓ, அவரே சொல்லியிருக்கார் நான் கடவுளோட குழந்தைன்னு. எப்படி அது உனக்கு தெரியல? He said himself that I am son of God. You do not know this? அவர் சொல்லியிருக்கார் நான் கடவுளின் குழந்தைன்னு. உனக்கு அது தெரியாதா? I wasn't thinking of that kind of father. But don't we all have? What is that? He said. Are we all the sons of God? Yes. நம்ம எல்லாரும் கடவுளோட குழந்தைகள் தானே? ஆமா. Thinking that Lord Jesus Christ had a relationship with Joseph. Joseph was married to his mother Mary, and so he's thinking, what is Jesus' relationship with Joseph if Jesus is son of God, and Joseph raised him up from a little boy? Yes. Just like every spirit soul is son of God, but materially we think somebody as father, but real father is God. ஆமா, ஒவ்வொரு ஆத்மாவும் கடவுளோட குழந்தை. ஆனா பௌத்திகமா நம்ம என்ன நினைக்கிறோம், வேற யாரோ ஒருத்தர் அப்பாவா. ஆனா உண்மையான அப்பா கடவுள். That is stated in the Bhagavad Gita. அது பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. Sarvajonishu kaunteya sambhavanti murtaya tasang mahajjani brahma anga bija padapita. This Mahatattva, this material world, just like a child, his child is born, the father gives the seed and mother develops the body. இந்த பௌத்திக உலகத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அப்பா விதையை கொடுக்கிறார், தாய் அந்த உடலை வளர்க்குறாங்க. The child's body is developed. Actually, all of us, we have got this body from mother. உண்மையிலே நம்ம எல்லாருமே இந்த உடலை தாயிடத்துல இருந்து தான் பெற்றிருக்கோம். That we have got very natural affinity with mother. The child can forget his father, but he cannot forget his mother. Mother's relationship is so intimate. அதனால தான் இயற்கையாகவே தாய் மீது அதிகமான பற்றுதல் இருக்கு. ஒரு குழந்தையால தந்தையை மறக்க முடியும், ஆனா தாயை மறக்க முடியாது. அந்த உறவு மிக நெருக்கமானது. Similarly, this material body we have got from the material energy. Therefore we are so much materialist. அதே மாதிரி இந்த ஜட உடல் இந்த ஜட சக்தியிலிருந்து நம்ம பெற்றிருக்கோம். அதனால தான் நம்ம ரொம்ப பௌத்திகவாதிகளாக இருந்துட்டு இருக்கோம். We are thinking of this country, that community, this family, all materialistic. நம்ம இந்த நாடு, இந்த சமுதாயம், இந்த குடும்பம், இந்த மாதிரி பௌத்திகமாக நினைச்சிட்டே இருக்கோம். Because this body is material. ஏன்னா இந்த உடல் பௌத்திகமானது. But so far, spirit soul, I am concerned, I am the son or the part and parcel of this. ஆனால் ஆத்மா அப்படின்னு வரும்போது நான் அந்த உச்ச நபரோட அம்சம். The material nature is the mother and God is the father. ஜட இயற்கைன்றது நமக்கு தாய், கடவுள் தந்தை.